அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபியம் ராமலிங்காபியம் ராமலிங்காபியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு அலசி ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்கெல்லாம் என்னென்ன வழிகளையும் உண்மைகளையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார் என்பதை அறிந்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். கருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். பக்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ட்ரோ இப்ப நீங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப இல்ல பக்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். பக்தின்னு சொல்லலாம். அதாவது மரணத்தை வெல்ல கடவுள் வழிபாடு அவசியமா, அதான் சொல்றேன். அதான் பக்தி. அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். பாட்டு ஏராளமா பாட்டு இருக்கு. ஐயா மெயினா தவம் பண்ணிதான் மருந்து அடைய வர முடியுங்கிற பாயிண்ட் ஒரு பக்கம் இருந்தா கூட பிரேயர்லயும் கேட்கிறாரு. சரி, பக்தின்னு கேட்கறாரு. அந்த உடம்பு குடியாருக்கு ஐயாவோட குடியார முந்தைய பார்த்துட்டோம் சொல்றேன். அதனால பக்தி அவசியம். பக்தி கடவுளோட தேவை. இது எதுக்குனாக்கா கடவுள் கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு. ஆமா ஆமா. நம்ம பாட்டுக்கு தெரியாத மாதிரி இருந்தோம்னாக்கா அவரு தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவரு நயமாக அருளை நன்னா கொடிய ஓகே மக்களே உங்க சொல்லிக்கிறோம். என்னடா இவங்க பத்தியே பாத்துட்டு இருக்கானுங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது அவ்வளவு முக்கியம். அதனாலதான் பாக்குறோம். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க நாங்களே சொந்தமா அடைஞ்சிருவோம் அப்படின்ட்டு. கடவுளோட உதவி இல்லாம முடியாது. சரி, அதனால இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சொல்லுங்க. 6 6ஆம் தருவாய். இது எப்போ 6ஆம் தருவாய் தான். 6ஆம் முறையே தானா? 51 கடல் 1 பொறாப்பேருனா பெறாப்பேருனா அடைய முடியாத பேற்றை பெற்று விட்டேனே அப்படியா? ஆமா. ஆவா என்றனை ஆட்கொண்டருளிய தெல்லமுதே. அம்மேவா? அம்மே சொல்லலாம். அம்மே, என் அப்பா, என் ஐயா, என் அரசே, சாவாத வரம் எனக்கு தந்த பெருந்தகையே, தயாநிதியே, சிற்சபையில் தனித்த பெரும் பதியே, ஓவாதென் உள்ளத்தை ஊற்றெழும் பேரன்பே, உள்ளபடி என் அறிவில் உள்ள பெரும் சுகமே, நீவா என் மொழிகளெல்லாம் நிலைத்த பயன் பெறவே, நித்திரை தீர்த்தன் இரவு நீங்கி விடிந்ததுவே. சொல்லுங்க. பாருங்க. ஆவா எந்தனை ஆட்கொண்டாருடைய தெள்ளமுதே. ஆண்டவன் வந்து ஆவான்னா ஆனவன். சரி, ஆனவன் சொல்றான். ஆனவன் ஆகாதவன் சொல்றான் இல்லையா? ஆனவனா? ஆமா, வேண்டிய ஆனவன் சொல்லுவாங்க சார். ஆவாதவன். ஓகே. ஆனவனா என்னை ஆட்கொண்டாருடைய தெள்ளமுதே ஆனவன் சொல்றாங்க. இவர் ஆனவனா ஆவாதவனா? ஆனவன் தான். அதாவது ஆட்கொண்டு சொல்றாருல்ல, அவன் ஆட்கொள்ள மாட்டான் இல்லையா? சரி, ஆவான்னு என்ன அர்த்தம் சாமி? இந்த மாதிரி வாரான் நின்றான் அப்படின்றதுக்கு அந்த மாதிரியா? ஆமா. இப்ப மேல் ஆவா சாவா போவா நீவா தெரியுமானே. ஆவா என்றனை ஆட்கொண்டருளிய தெல்லமுதே. அங்க ஆவாங்க மூணாவது சாவா. முதல் முடிப்பான் இல்லைங்க. ஆவா என்றனை ஆட்கொண்டருளிய தெல்லமுதே அப்படின்னா சரி, ஆட்கொண்டு அள்ளி அள்ள கொடுத்து தெள்ளமுதே ஆண்டு வர வணங்கிறார்.
அம்மே, அம்மா, அம்மா, என் அப்பா, என் ஐயா, என் அரசே, என்ன கூப்பிடுறாரு பாருங்க. அவங்க கூப்பிடுறாங்க. சாவது வாரம் எனக்கு தந்தை பெருது சாவது வாரம் கொடுத்துட்டான் சார். இன்னைக்கு வந்து வரப்ப அடைந்து பக்தி வழிபாடு அவசியம் கேட்டீங்க பாருங்க. வழிபாடு பண்ணாலும் அவன் கொடுத்துட்டான். சாவது தந்தை பெருந்தகைய கொடுத்துட்டான். தயாநிதியே எங்க கொடுத்த யார் எங்க இருக்கான் அவன்? சிற்றபையில் தனித்த சிற்றபையில் இருக்கான். இல்லைங்க, தயாநிதி எனக்கா தயவுதான் அவனோட நிதியா? ஆமா ஆமா ஆமா. அதாவது சாமி, நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்துக்கு, குறைகளுக்கு, பாவங்களுக்கு நம்மள முட்டைப்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கணும். ஆனா அவன் தயவு மட்டும் இருந்துச்சுனாக்கா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாமா? ஓவாதென் உள்ளகத்தை ஊற்றெழும் பேரன்பே. ஓவாதுன்னா ஓய்வு இல்லாதவா? ரெண்டு வார்த்தையா அர்த்தம் கேட்காதீங்க. எது மணிலாம் வரும் மீன் பாருங்க. ஓய்வு இல்லாத இல்லைங்க, என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. ஒரு வார்த்தையெல்லாம் தனித்தனி அர்த்தம் பார்க்காதீங்க. பாக்கணும், ஏன்னா அப்பதான் எங்களுக்கு புரியும். நீங்க பரவாயில்ல, எங்களுக்கு ஓவானா என்னன்னு தெரியாத. அப்புறம் அவசியம் இல்லை. அடுத்த பாருங்க. உள்ளத்தை ஊற்று பேருமே அது போருமே அது போருமே. உள்ளடவே உள்ளபடி என் அறிவில் உள்ள பெருஞ்சுகமே. உள்ளகத்தை உள்ளத்துல என் உள்ளத்துல ஊற்றெழும் பேரன்பு. அன்பு பேரன்பு ஊற்றெழுது. அப்படி ஊற்றெழுது வரலாம். சரி, அப்படி இருக்கான். ஆனா இந்த ஓவா வார்த்தை எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுத. என்னால முடியல, இதை தெரிஞ்சுக்காம என்னால முடியல. அது அப்படியே நம்மன்னு நெஞ்சுக்குள்ள அரிக்குது. என்னால முடியாது. எனக்கு எதாச்சும் தெரிஞ்சுதான் ஆகணும். பரவாயில்ல சாமி, பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு சாமி. என்ன கிராக்கி அடிக்கிறீங்க வர வர சாமி, கிராக்கி அடிக்கிறீங்க. பதில சொல்லுங்க. ஓவானாக ஓய்வு இல்லாம, சரியா? ஓவாம அப்ப என்ன சாமினா வந்து ஓய்வே இல்ல அவனுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளாச்சும் ஓய்வு எடுத்துக்கிறோம் சாமி. இப்போ தவம் செய்யறதுல இருந்து கடை ஓய்வு எடுத்துக்கிறோம். அவன் ஓய்வே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கானே. உள்ளகத்தை ஊற்றலும் பேரன்பே. இந்த அன்பு வந்து என்ன சாமி? அன்பா இல்ல தவமா? இந்த இடத்துல வந்து அவன் இல்லையே. உள்ளத்தை ஊற்றலும் அன்பு. அன்பு. ஓகே. உள்ளபடி என் அறிவில் உள்ள பெரும் சுகமே. அது சாமி, உள்ளபடி என் அறிவில் உள்ள பெரும் சுகமே அப்படின்னா போய் சொல்லலாம். உண்மையாவே என் அறிவில் உள்ள பெரும். அதாவது சில சமயம் கதை விடலாம், கடவுள் வந்துட்டாரு அப்படின்ட்டு. இது உள்ளபடினா உள்ளபடி சொல்றேன்ப்பா, பொய் சொல்லல. நீவா என் மொழிகள் எல்லாம் நிலைத்த பயன்பெற. நீங்கள் எல்லாமே வா. என் மொழிகள்லாம் எல்லாம் சொல்றதெல்லாம் வார்த்தையெல்லாம் நிலைத்த பயன். நிலைத்தான பெர்மனண்டா, டெம்பரரியா இல்ல. நிலைத்த பயன் பெறவே நிதிரை நிச்சயந்தேன். நித்திரை நீர்ந்தேன். நிதிரை தீர்ந்தேன். இல்லைங்க, நீவா என் மொழிகள் எல்லாம் என் மொழிகள் எல்லாம் நிலைத்த பயன் பெறவே. மொழிகள்னா என்ன சொல்ல வர்றாரு சாமி? ஓ, அந்த நான் வச்ச பிரேயர் எல்லாம் பயன் பெறறதுக்கு நிலைத்த பயன். உண்மையான நிலைச்ச பயன். அதாவது வந்துட்டு போக கூடாது. ஆமா. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து பணக்காரன் ஆகணும்னு வேண்டேன். சும்மா ஆனா நான் வந்து எப்போதும் பணக்காரனா தான் இருக்கணும். நான் வந்து ஏழையாவே ஆகக்கூடாது. சரியா? ஆமா. இந்த மாதிரி யாரால வேண்ட முடியாது சாமி. நிலைத்த பயன் பெறவே. பாருங்க, நிலை அந்த கொடுத்துருனாக்கா அது நிலைச்சிருக்கணும். அப்படின்னு இல்லைன்னா கொடுக்காது. இல்லன்னா அந்த பயத்திலே அது நிலைச்சிருக்குமா இல்லையாட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நித்திரை தீர்ந்த இரவு நீங்கி விடிந்ததுவே. நித்திரை நீக்கினா அறியாமையா? நான் தூக்கம் தொலைச்சேன். தூக்கம் தொலைத்தான் என்று ஊது சங்கே. ஆமா, சரி, நீங்கி விடிஞ்சு போச்சு.
இரவுனாக்கா அந்த என்ன சாமி அறியாமையா? அறியாம வச்சுங்க, இரவுனே வச்சுங்க. விடிஞ்சுன்னா அர்த்தம். விடிஞ்சு வச்சுன்னா பொழுது விடிஞ்சு வச்சு அருள் வந்துருச்சு. என்ன பிடிச்ச இரவு நீங்கிருச்சு. அதுல 3வது பாட்டு பாருங்க. ஆதி அன்றம் தோற்றாத அரும்பெரும் ஜோதியனே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசு. அதே மாதிரிதான் வருது மேடம் மாதிரிய. ஓதி எந்த வகையாலும் உணர்ந்து கொள்வதற்கரிய உள்ளபடி இயற்கையில் அரிதாய் உள்ளபடி இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே ஊதியம் தந்தனையாட்கொண்டல் உள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குகின்ற உடையவனே, இந்த சாதி இந்த மதம் எனும் வாய் சலக்கையெல்லாம் தவித்த சத்தியனே, உண்கின்றேன் சத்திய தெல்லமுதே. இந்த சாதி இதெல்லாம் பேசிக்கிட்டு வாய்ப்பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கப்பா. ஆதி அந்தம் தோற்றாத அரும்பெரும் ஜோதியனே அப்படின்னா ஆதி ஆரம்பம் அந்த முடிவு அதெல்லாம் கிடையாது அவனுக்கு. ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. சரி, அம்மே யாரு? ஆமா, அவன்தான் அம்மா, அவன்தான் அப்பா, அவன்தான் ஐயா, அவன்தான் அரசு. ஐயானா ஐயா குரு, பெரியவர் சார் மாதிரி மாதிரி. ஓதி எந்த வகையாலும் உணதற்கரிதாய். ஓதி அது அற்புதஞ்சோதி மேல சொன்னார. அற்புதஞ்சோதிய படிச்சு எப்படியும் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம திருவருப்பாவை படிச்சாலும் உணர்ந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்க. படிக்க முடியாது, அனுபவத்தான் வரணும், படிச்செல்லாம் வராது. தனுகரணாதிகளை தாம் கடந்தறியுமோர் அனுபவம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் மனசுல இருந்தா படிச்சுட்டு இருக்கோம் சாமி, இன்னும் மனதை கிடக்கல, தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது இங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இங்க உணர்ந்து கொள்வது. அது அந்த 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 உணர்ச்சி அது ஏற்படாது. படிச்சாக்கா கடவுள், இப்ப உதாரணம் சாமி, கடவுள் அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலைன்னு எப்படி உங்களால உணர முடியுது சொல்லுங்க? என்னால முடியல. அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலையா? என்ன அது நம்மளால உணர முடியல, ஆனா தெரிஞ்சுக்கிறோம். சரியா சாமி? லாரி வெளிச்சம் தெரிஞ்சுக்கிறோம் சாமி. அது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் முடியும். அதான் சொல்றேன், அந்த பொருளை நம்மளால உணர. இப்ப உதாரணம் சாமி, இப்ப உதாரணத்துக்கு சீனினாக்கா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளால உணர முடியுது. சரியா? அது நம்ம பாத்துருக்கோம், அனுபவத்துல வருது. இது அனுபவத்துல இன்னும் வராதனால அது எப்படின்னு நம்ம ஒரு அனுமானம் தான் செய்யறோம் ஒழிஞ்சு இருக்கிற மாதிரி நம்மளால உணர்ந்துக்க முடியாது. எப்படி முடியும்? முடியாது. உள்ளபடி இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே உண்மையாவே இயற்கையில இருக்கா? ஆமா. ஊதியம் இயற்கையிலேனாக்க என்ன சொல்ல வர்றாரு? இயற்கையாவே இருக்கா இல்ல இயற்கை உள்ளுக்கு இது இருக்கா? இல்ல, இயற்கையில இருக்காது, இயற்கையாவே இருக்காது. இயற்கையிலே உள்ள ஒரு பொருளே அது செயற்கை இல்ல. அப்ப யார் பண்றாரு செயற்கை? இதுதான் சாமி சுயம்பு அப்படின்னுவாங்களே, அதுதான் சுயம்பு. சொந்தமா வந்ததா? சுயம்பு ஆமா, தான் தோன்றி. ஊதியம் தந்தனை ஆட்கொண்டுள்ள உள்ளிடத்தும் புறத்தும் ஓமாமல் விளங்குகின்ற உடையவனே. ஊதியம்னா என்ன? ஊதியம் என்ன ஊதியது பாத்தீங்க? அருள். அருள் தான் ஊதியம். ஆனா என்ன கொடுப்பான்? அருள்தான் கொடுப்பான். ஊதியம் தந்தா அருள் கொடுத்தா அர்த்தம், பணம் இல்ல, ஊதியம். அப்ப சாமி நம்ம உழைக்கிறோம், அதுக்கான ஊதியம் என்னன்னாக்கா அருள் தான் ஊதியம். சரியா? அதாவது இப்ப நம்ம தவம் செய்யறோம், இத பண்றோம், ஜீவகாரணம் அருள்தான். அப்ப எதுக்குனாக்கா அருள்தான் அந்த சம்பளம் கிடைக்கும்ட்டு. என்ன சம்பளம்னாக்கா அருள்.
அருள். அதை விட்டுட்டு அது 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 எங்க இருக்கு தெரியுமா? ஆதாரம் எங்க இருக்கு? அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாலு சரி 4வது பாட்டு. சரி 4வது பாட்டுல இருக்கா? இல்லைங்க அதை பார்ப்போம். இல்ல இப்ப நம்ம வந்து என்ன செய்யறேன்னாக்கா, உலகியல் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்க வேண்டும், என்னை இறைவன் இப்படி வைக்கவில்லையே அப்படின்ட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம பெற வேண்டியது அருளை மட்டும் பெற்றா போதும். அருள் இருந்தா பொருள் தானா வந்துடும். நாசமா போன மனம் வந்து என்ன பண்ணுதுனாக்கா, பணத்தையே நாடுது. வாழ்க்கை இப்படி இருக்கணும், குடும்பத்துல அருள் தெரியாது, அருளாற்றல் தெரியாது. இப்ப அருளுரின் எல்லாம் ஆகும் அப்படின்னு வல்லரர் சொன்னாலும் நாசமா போன இந்த மனம் என்ன பண்ணுதுனாக்கா, திருப்பி திருப்பி நம்பிக்கை வராது, நம்ம நம்பிக்கை வராது, நம்பிக்கை வர மாட்டேங்குது, மனமும் ஏமாத்துது சாமி. சரி ஞானசரி 4வது பாட்டுல இருக்கா? என்ன இருக்கு? அருள், திருச்சி அருள் அடையலாம். என்ன ஊதியம் தான் அருளா? ஆமா, அதான் அருள். கண்டதெல்லாம் இதா? ஆமா. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நிற்கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து என்றும் எண்டகு சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமீன் இரவாத வரம் பெறலாம். ஓ, எண்டகு சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமீன், அருள் தான் அடையணும். சரியா சாமி? அந்த அர்த்தம் வரும். இன்புறலாம் எவ்வுலகும் எழுத்திட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய்வல்ல சித்தி இறமையும் பெற்றுடலாம். இதான் இரவாத வரம் பெறலாம். அதை விட்டு முதல்ல எங்க சாமி? ஓ, மேலையா? இரவாத வரம் பெறலாம், இன்பம் உறலாமே. ஓ, அருள் எந்த போறோம்? அருள் எங்க வரும்? சித்தமத்தை வரும். அப்ப சாமி இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்னாக்கா, இந்த உலகிலேயே நடிச்சுக்கிட்டு உலகில வாழ்ந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இதையே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இரவா வரம் பெறறதுக்கு தான் நம்ம பாடுபட்டுமே ஒழிஞ்சு, எப்படியா இருந்தாலும் உலகத்துல சரி சாமி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, உலகத்துல சொத்து கித்து எல்லாம் கொடுத்தாலும் நீ செத்து போயிருவிய கடைசியா. ஆமா ஆமா, முட்டாள்தனமா தான் இருக்கு, என்ன பண்றது? இருந்தாலும் முட்டாள்தனமான மனமே நீ திருந்து. இன்னொரு பாயிண்ட் பாருங்க, அருள் வந்து தயால் பெறலாம் சொன்னார் இல்லையா? அது ஒரு பக்கம். சன்மார்க்கத்திலையும் தவத்திலையும் பெறலாம். சித்தமத்தை அருள் வருது பாருங்க, தவம்னா அருள் பெறலாம். சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமீன், அருள் அடைறாங்க. இங்க பாருங்க, மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்துலதான் போயிட்டு நீங்க அருளை பெற்றுக்கணும். ஆமா சாமி, நீங்க சிற்றம்பலத்துல பேரொழி இருக்கு தானே? பேரொழிய பாத்தீங்கன்னா அருளை பெற்றுருவீங்க, இரவாத வாரம் பெற்றுடலாம், முடிஞ்சு. ஏற்கனவே பார்த்தோமே, அதேதான், அதே கருத்து தான் சாமி. எங்க போனாலும் அதே கருத்து தான் திருப்பி திருப்பி வருது சாமி. சாமி நான் ஒரு காலத்துல வள்ளலார் ஏதோ ஒரு நிறைய பாட்டு எழுதிருக்காருன்னு நான் என்ன நினைச்சேன், சும்மா எழுதிருக்கிறாரு போல இருக்கு, கடவுளை புகழ்ந்து எழுதிருக்கிறாரு, அத படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை? நான் அப்படிதான் நினைச்சேன். அது வள்ளலாரு பாட்டு பார்த்தாக்கா கடவுளை புகழ்ந்து பேசியிருக்கிற மாதிரியே இருக்கு. சரி, கடவுளை புகழ்ந்து தானே பேசியிருக்காரு, அதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நண்பன்? ஆனா அவரு நிறைய வழி சொல்லியிருக்காரு, நிறைய உண்மைகளையும் கருத்துக்களையும் சக ரகசியங்களையும் பாட்டுலயே வச்சிருக்காரு சார். இங்க பாருங்க, மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் அடைமீன், எங்க நீங்க அடையணும்னு சொல்லிட்டாரு. நீங்க தவம் பண்ணாதான் முடியும். சிற்றம்பலத்துல போய் நீங்க பெற்றுக்கலாம். சிற்றம்பலம்னா பேரொழிய பாக்குறீங்க, அது எங்க போயிடுச்சு? எத்தனை நிலை கடந்து போகுது. சரி.
ஒரு 2 பாட்டு பார்த்துப்புட்டு 4, 5 பாட்டு எடுக்கிறது. கேட்டா பாட்டு முடியல, பாட்டு முடியல, பாட்டு முடியலங்கிறது. சரி சரி, அடுத்து பாப்போம். இந்த 52. சாதி நில்லுங்க சாமி. இது இன்னும் முடிக்கவே இல்லையே. ஆ, இதுல எங்க முடிச்சோம் நம்ம? சரி இந்த புடி. சாதி இந்த மதம் எனும் வாய்ச் சலக்கையெல்லாம் தவிர்த்த சத்தியனே. இந்த ஜாதி இந்த மதம் எதுக்கு? இதெல்லாம் வாய் பேச்சுதான். ஆமா, உம் இங்க இது பாருங்க, இங்க வந்துங்க இது இல்ல, அக்கச்சி. ஆணி பண்ணல காட்சி அற்புத காட்சி இல்ல. அக்கச்சி அக்கச்சி அக்கச்சி. அக்கச்சி. பாரத் மயிலாட கண்ண மேற்கு ஆச்சர் அக்கச்சி. அதான் ஜாதகம் விட்டேன்னு சொல்ல பாருங்க. சாதி சமய சலக்கெல்லாம் விட்டேன் அருஜோதியை பெற்றேன் கூட. அருட்ஜோதியை கண்டேனடி. அதுதான் ஐயா. சாதி சமய சழக்கை விட்டேன். சழக்குனா என்ன சாமி? வாய்ச்சழக்கு. கேவலம். ஓ, இதெல்லாம் வாயால சொன்னது, இயற்கையாவே அது இல்ல சாமி. இவனுங்கதான் உருவாக்கி விட்டுருக்காங்க. அம்மா இப்ப அவையாரே சொல்லிட்டாங்க, என்னன்னு ஜாதி 2 தான் வேற இல்லைன்னு சொல்லி. ஆண் பெண் 2 தான். ஆஞ்சாதி பெஞ்சாதி 2 தானா? அவையா சொல்ற ஜாதி 2 வழி வேறில்லை சாற்றுங்கால் இது நெருமை மேலே மேல் இட்டார் பெரியோர் இடாது நிறுத்தோர். ஓ, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுழத்தோர். அது வேற சொல்லியிருக்காரு. அதான் ஜாதி 2 ஆடலாம் படைப்பில் ஆண் பெண்ணு தான். 2 ஜாதி வேணும்னு சொன்னா வச்சுக்கோ. என்ன பிடிச்சனோ செல்வ மாட்டான் பாரு, அவன் வேந்து ஜாதி. சரி, கருமி இருக்கான், கருமி தான் ஜாதி வச்சு வந்துட்டான். ஐயே, அதாவது ஜீவகாருண்யம் உள்ளவன் உயர்ந்தவன், ஜீவகாருண்யமே இல்லாம இருந்தவன் தாழ்ந்தவன். அப்படி மட்டமான ஜாதி. மட்டமான ஜாதி அப்படி வச்சுட்டா. ஓ சாமி, நீ எந்த உயர்ந்த ஜாதியா இருந்துட்டு போ, உனக்கு கருணை இல்லைனாக்க நீ கீழ்ந்த ஜாதி தான். ஆமா, ஜாதியிலே சரி சும்மா கேக்குறேன். சரி வேண்டாம், இதுக்கு தப்பா கேக்குறதுன்னு கேக்குறேன். எனக்கு தெரியல, ஜாதியிலே உயர்ந்த ஜாதி எந்த ஜாதி எது இருக்கா? அப்படி பாலை, அதாவது உயர்ந்தது சொல்லுங்க. நாற்பார் குலத்தில் மேற்பார்வன், நாற்பார் குலத்தில் மேற்பால் ஒருவன். தான் இருக்கு. அந்த சத்திரிய வைசியர் அதுல அது மேல இருந்தா கூட படிக்கிறதுன்னா தான் ஜாதி. அப்படின்னா படிக்காத படிப்பார் இல்லைன்னா ஜாதி எந்த ஜாதி தான் கீழ் ஜாதி. படிப்பு கீழ் ஜாதிங்கிறான். அவன் பிறந்து வேற ஜாதி மேல ஜாதியா இருக்கலாம். கல்லூரி இல்லைன்னு சொன்னா அவன் தான் ஜாதி. நாற்பால் மேற்பால் கட்டினா கீழே போனேன். இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா? கவையாகி கொம்பாகி பாட்டு. இதெல்லாம் யார் பாட்டு? சரி சொல்லுங்க. என்னது கவையாகியா? கவையாகி கொம்பா கவையான கிளை கவையாகி கொம்பாகி காட்டகத்திற்கு அவையான நல்ல மரம். காட்ட நிற்குது, அது நல்ல மரம் இல்லை. கல்யாண மரம் கொம்பாது காட்டுல நிக்கிற மரம் நல்ல மரம் இல்ல. சரி சொல்லுங்க, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அவை நடுவே சபையில அவை நடுவே நீர்த்தோலை வாசி இருக்கிறான். ஓலை வருதுல, ஓலை ஓலை வருது, ஓலை எழுத்து அது படிக்காதவன். சபை நடுவில் ஓலையை படிக்காதவனும் குறிப்பெரிய மாட்டாலும் நண்பரம். அப்படின்னா குறிப்பெரிய மாடல் குறிப்பது படி தெரியல, அவனை படிக்க தெரியாது. கை காட்டுவாங்க, உட்கார கை காட்டுவாங்க. அதுல படிச்சுட்டு இருப்பான். ஒண்ணு படிக்க தெரியணும், இல்ல குறிப்பு தெரிஞ்சணும் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. 2 அவன் தான் நல்ல மரம். அவன் தான் நல்ல மரமா? அப்படின்னா அவன் காட்டுற மரம் மரம் இல்லப்பா. சபை நடப்பு படி தெரியாம அவன் தான் 2 பேரும் அவன் தான் நல்ல மரம். அவையாரு ஏன் அப்படி சொல்றாங்க? படித்த மரம் இல்லை, மரம் தான் ஒண்ணு நினைக்கிறான், அந்த மரம் தானே. அதாவது இப்ப படிக்க தெரிஞ்சவன் குறிப்பு தெரிஞ்சவன் நல்ல மரம்ன்றாங்களா? இல்ல தெரியும்.
தெரிஞ்சவன் நல்லவன், தெரியாதவன் கெட்ட மரம். சரியா? ஆமா. அதாவது சாமி, அதாவது தமிழர்கள் வந்து இதுல படிக்க தெரிஞ்சவன், அதாவது குடுப்பவன், கல்வி உடையவன், அவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. ஆனா சரி விடுங்க, வேண்டாம். அங்க நாலு எதுக்கு அது? சரி விடுங்க, பரவாயில்ல, வேணான்னு. வாய்சலக்க எல்லாம் தவித்த சத்தியனே உண்கின்றேன் சத்திய தெல்லமுதே. அது பாட்டு சாப்பிடுறோம் தானே சாமி? அது பாட்டு வேணால. வானத்தின் வயலாட கண்டேன் மயில் கூலாச்சு. வேணாம், அது எகிட்ட பாத்துட்டோம். சாதி சலக்கையெல்லாம் அஜய் கண்டடி. நீங்க சாதியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அருட்ஜோதியை பார்க்க முடியாது. சாமி நம்ம வந்து எப்படின்னாக்கா, இப்ப நம்ம வந்து சாமி, இப்ப என்ன நான் சொல்றேனே, இப்ப இடையில யாரோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கேன், அதே தமிழ்நாடுனா ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்ச்சி ஆன்னு வரும். அதே மத்தவங்கனாக்கா வராது. அப்படி அதான் சொல்றேன், அப்படி இருக்க கூடாதுங்கிறேன். எல்லா ஜாதியும் உண்டு. எல்லா யாரா இருந்தாலும் சரி, அவனும் மனிதன் தானே. அது மாதிரி அது வந்து அந்த இந்த ஒழுக்கம் சாமி, ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கமா ஆன்மா ஒழுக்கமா? ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் வந்து எல்லாரையும் ஒன்னா பாக்குறது, மனுஷனை மட்டும். அப்ப ஜீவ ஒழுக்கம் என்கிட்ட இல்ல. இப்ப அவசியம் இப்பதானே நான் சொன்னேன் என் கதைய. அதாவது நம்மளுக்கு ஒரு பற்று வந்து வருதுனாக்கா உண்மையை சொல்ல முடியும் சாமி, இல்லன்னா இல்லதானே சொல்ல முடியும், இருக்குன்னா சொல்ல முடியும். அதாவது இன்னும் வரலங்கிறேன். இல்ல இது வரல, இல்ல இனி வந்துடணும். வரும், அது வரும், வரும். இனிமே நான் தான் மாத்திக்கணுன்றேன், புரியுதுங்களா? யாரு எந்த இருந்தாலும் பாருங்க, இப்ப சாதி மதம் இதெல்லாம் வாய்ஸ் அழகு அப்படின்னாக்கா, யாரா இருந்தாலும் சரி உதவி செய்ய வேண்டியது. ஒருத்தர் துன்பத்துல இருக்கிறானாக்கா உன் வேலை உதவி செஞ்சு அவனை துன்பத்துல இருந்து எடுத்து கொண்டு வர்றது, அவ்வளவுதான். எத்தனையும் பேதம் வராது எவ்வளவு தமிழ் போல எண்ணி. பாருங்க, எத்தனையும் பேதம் வராது எம் உயிரும் தம் உயிர் போல் எண்ணி. உள்ளே ஒத்து யாவர் உள்ள ஒத்து உள்ள பாட்டு. என்ன பாட்டு? வல்லார் பாட்டா? என்ன வேலையா நான் சொல்லுவேன். கூட அவையார் பாட்டு. சரி, எங்க இருக்கு? பாடுங்க, எத்தனை வேலை பாட்டுடுங்க. எடுத்துருங்க. 6ஆம் திருமுறையா? 6 தான். எத்துணையும் வேதமுறாது எவ்வளவு தமிழ் போல் எண்ணி. எத்துணையும் வேதமுறாது 16. ஐயோ அலங்கள்தான், அலங்களே தனித்திரு அலங்களையேதான் சாமி. அச்சோ, தனித்திரு அலங்களா கிடைச்சிருமா? பாருங்க, மின்னுக்கு இருக்கு. அடக்கடவுளே, என்ன தவி அடச்சே இருந்து போறாங்க கடைசி வரைக்கும். நல்ல வேலை மேல வந்தோம். எத்தனையும் பேதமுறா எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரை உவக்கின்றார். யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் அறிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. சொல்லுங்க சாமி. எத்தனையும் பேதம் வராது. பேதம்னா எந்த அளவும் ஜாதி அது எந்த பேதம் கிடையாது. சரி, எந்த பேதமும் இல்லாம எவ்வுயிரும் எவ்வுயிர் மனுஷன் மாத்திரம் இல்ல, எல்லாமே உயிரும் எந்த உயிரா இருந்தாலும் நம்ம உயிர் போல எண்ணி நம்ம உயிர் மாதிரி நினைக்கும். நினைச்சு உள்ளே ஒத்து அதாவது மேலே சொல்றது வாயால் சொல்றது இல்ல, உள்ளத்தை உண்மை ஒத்து சொல்லிய வார்த்தை முக்காலும் வருமே. அதாவது வாயால சொல்றது இல்ல சாமி, உள்ள இருந்து வர்ற உண்மை. அப்படி
யாரு இருக்கிறாங்களோ தொந்தரப்படுறாங்களோ ம் அவங்க உள்ளதான் திருவாய் எண்பது ஆண்டாங்க நட பண்றாங்க. ஓ சாமி, அப்ப எல்லா உயிரையும் நம்ம உயிர் போல என்னன்னாக்கா, நமக்கு எது துன்பம் வருமோ அது அவங்களுக்கு வந்து அந்த துன்பம் நம்மளுக்கு வருமே சாமி. திரும்ப அப்படி வரும். இல்ல இல்ல, அதாவது அவங்க துன்பப்படுறாங்கன்னா நம்ம துன்பப்படுறோம் நினைச்சு உதவி செய்வோம்னு சொல்ல வரேன். இப்ப நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்தா நம்ம தீர்த்துக்க மாட்டோமா சாமி? ஆமா ஆமா, அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். உணர்ந்து ஹெல்ப் பண்ணும். இடம்பெறும் என நான் தெரிந்தேன், அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னா இந்த ஐயா சொல்றாரு, இந்த பேதம் இல்லாம எல்லாரும் தவிர யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளதான் வந்து ஆன்லைன் இருக்க இடம். அவங்களதான் ஆன்லைன் இருப்பான். அந்த புண்ணியங்கள் இல்லையா, அவங்க நான் ஏவல் பண்றேங்கிறார். இவர் ஐயா ஏவல் பண்றாரு அவங்களுக்கு. ஓ அவங்களுக்கு. அப்ப நம்ம அப்படி இருந்தோமாக்கா ஐயா வர சொல்லுங்க. ஆமா, கட்டாயமா. ஐயா நம்ம எப்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா ஒரு ரகசியம் வந்துச்சு பாத்தீங்களா சாமி. இப்ப வல்லர் நம்ம வந்து நம்ம கிட்ட சீக்கிரமா வரணும், நம்மள பாக்கணும் அப்படின்னாக்கா நீ கும்பிட வேலை ஒண்ணும் பண்ண வேண்டாம், தயவா இது முடிஞ்சு எல்லாரும் கல்வியா தயவோட தான் போறோம். ஓ இதுதான் சாமி அந்த வந்து இதான் உழவு. இதான் இதான் உழவு. தயவா இருந்தா போறோம். தயவா இருந்தா போதும். இப்ப இது எவ்வளவு பேர் உண்மை சாமி இது? ஆமா பாருங்க, அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. அப்ப வள்ளலார் வந்து நமக்கு உதவி செய்யணும், நம்ம பார்க்கணும், நம்ம அவரோட பார்வை நம்ம மேல படணும் அப்படின்னாக்கா நீங்க தயவா இருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. தயவு தான் முக்கியம். ஈஸியா அருள் ஈஸியா அடையலாம். ஐயா வந்தாலும் அப்புறம் ஐயா இருவாங்க அந்த மாதிரி. ஐயா வந்துட்டாருனாக்கா அது பாருங்க, அவரு வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட ஏவல் புரிந்திடவான். அவர் சொல்றத செய்யறதுதான். ஆமா, நம்ம என்ன செய்வார் சாமி. எவ்வளவு பெரிய இந்த பாட்டுல பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு சாமி. ஆமா, அற்பம் அப்படிதான் இருக்கு. பார்த்தா அப்படியே குட்டி கிடக்கு. வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. அப்ப அந்த வித்தகர் நம்ம வந்து தயவா இருந்தோம் சாமி. இது என்னன்னாக்கா, ஏற்கனவே நம்ம இந்த சிவன் படம் பார்த்தோம்ல, சிவனோட படத்துல அவன் வந்து தர்ம விடையில வரான் சாமி. ஆமா 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 ஆமா, தர்ம விடைனா அவனோட மாடு அந்த எருதா எருது. அப்ப கடவுள் வந்து உங்ககிட்ட வரணும்னாக்கா தர்மத்தின் மூலியமா தான் வர முடியும். ஆமா, அதான் பாயிண்ட். மாடு எப்போ வருவாங்க இல்லைங்க. நானு அது என்ன மதம்னு சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். ஒரு சாமியார்னு வச்சுங்களேன். அது ஆனா அது வந்து தமிழ் மதம் இல்ல, இது வேற மதம். அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க கடவுளுக்கு 1000 வெள்ளி கொடுத்தீங்கன்னாக்கா 1000 வெள்ளிக்கு உள்ள மாதிரிதான் அவர் உங்களுக்கு வந்து செய்வாரு. நீங்க 10,000 வெள்ளி கொடுத்தீங்கன்னாக்கா 10,000 உள்ளது மாதிரிதான் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க தம்பி. அதான் இல்ல, அதான் நான் யோசிச்சேன், கடவுளுக்கே காசை கொடுத்து அருளை வாங்குறாங்க. அது வந்து கடவுள் இல்ல சாமி, இவருக்கு. என்ன சொல்றேன்னாக்கா, நீ வந்து நிறைய கொடுத்தனாக்கா கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா சாமி? தயவு தான் நிறைய கொடுக்கணும். நீங்க தான் செய்யணும். என்ன சாமி, நீங்க தான் தயவு செய்யணும். அவங்ககிட்டயே காசு புடுங்குறது. போங்க, இந்த மாதிரி பண்றாங்க. கேட்டது கட்டுப்பாயிட்டாரு. கடவுள்கிட்ட வந்து காசு கொடுத்தாங்க அவர் நிறைய செய்வாராம். அதான கடவுள் வாங்கலையே, காசையே படைச்சாரு. அது சாமி, அந்த மக்களுக்காச்சும் கொஞ்சம் அறிவு வேண்டாம்? எப்படி கடவுளே அந்த காசை படைச்சு அவரு
நம்ம உங்க ஃப்ரெண்டு பாருங்க, இல்லை போய் எனக்கு தனமா பண்ணுறது ஒருத்தர் சரி சொல்லுங்க சொல்லுங்க, அதை விட்டுருங்க, சொல்லுங்க. சொல்றேன், போய் பண்ணிட்டு வந்தாரு. ம். மனுஷன் தைரியம் இறங்க இல்லையே. ஆமா, அப்ப என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்ப கொடுத்தா அதுக்கு அதாவது காசு கொடுத்து கடவுள் அருளை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. பிசினஸ், அதாவது ஒரு பிசினஸ் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள எல்லா உயிரையும் தம் உயிர் போல் என்னை உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். அவங்க கிட்டதான் அருள் வந்து அடிமையா இருக்கு. சமே வட்டிக்கு எவ்வளவு செய்யுது. நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன், ஏன்னா நீ நல்லதுதான் செய்வேன்னு அதுக்கு தெரியும். ஆமா சாமி. இப்ப நீங்க எல்லா உயிரும் தம் உயிர் போய் எண்ணினாக்கா, உங்ககிட்ட அருள் இருந்துச்சுனாக்கா நீங்க என்ன கெட்டது செய்ய போறீங்க? உங்களுக்கு நீங்க கெட்டது செஞ்சுப்பீங்களா? முடியாது. நம்ம அருள் கிடைக்கிறதுக்காக தான் வழி, முடிச்சுக்காது, அவ்வளவுதான். சிம்பிளா தான் இருக்கு. இனிமே இது பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா சாமி. சரி வாங்க, இப்பதான் 2 பாட்டு பாத்துருக்கீங்க, வேற ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. 2 பாட்டு பாத்துட்டு எங்கெங்கயோ போறது. இப்பயே 45 நிமிஷம் ஆயிடுச்சு. 52 1 அதான் பாத்துட்டு 52 பொது நேரமா? அருட்பெருஞ்சோதி அமுதே அமுதம் அளித்தனை வளர்த்திட அருளாம் திருட்பெரும் தாய் தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே பெருநிலத்தை கடத்தி என்றனை மேல் ஏற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய பொதுநடம் புரிகின்ற பொருளே அருளினும் தாயா. சொல்லுங்க சாமி, இது என்னது? பாருங்க, நல்லா கவனிங்க. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதம் அழித்து என வளர்த்துற அமுதமே இறைவன் சொன்னார். அமுதமேன்ட்டு அமுதம் கொடுத்து வளர்க்கறதுக்கு அருளாகி அம்மா இருக்கிறாரு ஆண்டவன். ஓ, அருள். அதாவது சாமி நம்மள படைச்சிட்டு அருள்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி இருக்கிறாரு. அதுதானே சாமி எல்லாத்தையும் செய்யுது. சாமி இந்த கதை இருக்கு தெரியுங்களா? யாரோ ஒருத்தர் வந்து பால் குடிச்சாரு அப்படின்னு. என்ன கதை அது? பால் குடிச்சாரு சாமி, அவர் பசியில அவங்க அப்பா விட்டு குளிக்க போயிருவாரா என்னமோ தெரியல. அந்த சின்ன பையன் சாமி, பார்வதி வந்து பால் கொடுப்பாங்க. ஒரு கதை இருக்கு சமைச்சார், அது விடுங்க இருக்கு. அந்த சொல்றேன், தாயா அந்த தாயா வர்றது அதுதான் அருளை தான் காட்டுறாங்கன்றேன். தாயா கொடுத்த தெய்வமே. அப்ப அருள் எனும் தாய் கையில நம்மள கொடுத்திருக்காரு சாமி. அப்ப அப்பா வந்து கடவுள், அம்மா வந்து இதுதான் ஒரு சொல்லுவார, என்னை பெத்து எடுத்துட்டு செவிலி தாய் கையில கொடுத்துட்ட, அப்பாவும் வந்து பாக்குறது இல்ல அம்மாவும் வந்து பாக்குறது இல்லன்னு வரல. பெற்ற தாய் செவிலி தாய். அந்த பெற்ற தாய் வந்து அருளா? பெற்ற அருள் செவிலி தாய் கொடுத்துறா. செவிலி தாய் யாரு? மாயையா? அட்டை பாவி கள்ளி, நீ பண்ற கூத்து பெருங்கூத்து. நீ என்னை எடுக்கவும் மாற்ற. சத்தியம் சத்திய சிவமே கொடுத்தது வளர்த்திட அருள்கிட்ட கொடுத்துட்டாரு. சரியா சாமி? பாயிண்ட் என்னன்னா, அருளாம் தாய், அருளாகி தாய் தான் நம்மளெல்லாம் வளர்க்கிறான். அந்த தாய் வந்து சாமி சத்தியமா கடுப்பாயிடுறா. ஏன்னா இப்ப எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்க வீட்டுல சின்ன பையன் இருக்கான்ல, அவன் எங்க வீட்டுல சொன்னா ஒரு கிழவி இருக்குன்ட்டு, 96 வயசு கிழவி. அந்த கிழவி என்ன பாவப்பட்டுச்சு தெரியல சாமி. அந்த கேள்வியை போட்டு இவன் பண்ற டார்ச்சர் இருக்குது. அந்த கேள்வி சிறு வயசா இருக்கும் போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கு. இவன் அதை போட்டு டார்ச்சர் பண்றான். என்ன சாமி அட்டிக்கிறான், இது பண்றான், எல்லாரும் பண்றான் சாமி. குட்டியை பிடிச்சி ஆட்டுறான். அவனு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அல்ல சொல்றேன், அந்த தாயே கடுப்பாயிட்டாங்க இன்னைக்கு.
அப்ப நம்ம தாய் சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து சாமி தாய் வந்து தயவா இருக்கா சாமி, சரியா? ஆமா ஆமா அவ வந்து தயவா எல்லாத்தையும் உயிரையும் பாதுகாக்கிறா. நம்ம போயிட்டு அந்த உயிரை கொல்றது, அந்த உயிருக்கு துன்பம் கொடுத்தாக்கா அவ எப்படி நம்மள பாப்பா? அதான் அவ நமக்கு மட்டும் தாய் இல்ல தெரியுமா சாமி? இப்ப உங்களுக்கு தாய், எனக்கு தாய், எல்லாத்துக்கும் தாய். எல்லாரும் தாய்தான். இப்ப நம்ம வந்து இன்னொரு பிள்ளைய போயிட்டு நம்ம வந்து துன்பப்படுத்துறோம், கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னாக்கா அவருக்கு எல்லாம் தானே, அவ பிள்ளைங்க தானே. அப்ப அவ நம்மள அடிக்க செய்வதானே. ஆமா ஆமா இப்ப இப்ப என் பெரிய பையன் வந்து சின்ன பையனை அடிக்கிறானா, நான் சின்ன பையனை ஏச மாட்டேன், பெரிய பையனை தான் ஏசுவேன். ஏன்டா நீ அவனை அடிச்ச? ஆமா ஆமா ஆஹ் அப்ப அந்த மாதிரிதான். சரிதான். சரி சொல்லுங்க. 57:6 சத்திய சிவமே நில்லுங்க. இப்பெருநிலத்தை கடத்தினா பூமி, அதுல இருந்து எடுத்தா ஆமா அது மேல எடுத்து இன்பமே. ஓ உலகியலோ சாமி. உலக எடுத்து என்றனை மேலேற்றிய அருள் இல்ல இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே. பொதுநடம் பாருங்க சாமி, எங்க பாருங்க. ஆமா பொதுநடம் புரிகின்ற எங்க போங்க. பொதுநடம் திருச்சபை, பொதுநடம் புருவமத்தி, பொதுநடம் புரிகின்ற பொருளே. 57 சாமி இந்த ஒரு பாட்டோட முடிச்சுக்கணும், ஏன்னா மணி ஆயிடுச்சு. எப்போதான் அப்படித்தானே சாமி, நம்ம என்ன பண்ண முடியும்? 3 பாட்டா? ஐயே இவ்வளவு பாட்டு வச்சிருக்கேன், எப்ப முடியும்? 3 பாட்டா? இப்ப எத்தனை வச்சு எவ்வளவு பாட்டு கையில வச்சிருக்கேன்? வருடங்கள் பல ஆகலாம். சரி 3 பாட்டு போச்சா? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34 பாட்டு இருக்கியா சாமி? பாட்டு இல்லைன்னா தான் பிரச்சனை. பாட்டு இருக்கே சொல்லிட்டு நிறைய கிளாஸ் செய்யலான்னு சந்தோஷப்படுங்க. நீ 2 பாட்டு முடிச்சா என்ன பிரயோஜனம்? 3 பாட்டு முடிச்சிருக்கேன் சாமி, என்ன 2 பாட்டு? 3 பாட்டுன்னு தெளிவா சொல்லுங்க. இப்ப 4வது பாட்டு போறோம், நீங்க அதுக்குள்ள இல்ல வேற பேசி டைம் ஓட்டுருக்கீங்க. சொல்லுங்க, இது எத்தனாவது பாட்டு? 57. அது என்ன 57? 56. புத்தி அஞ்சேல் சற்றும் என் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினார். நீ இனி நன் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியம். ஓ இது 5 வாட்டி சத்தியம் வருது. ஆமா ஆமா சொல்லுங்க. புத்தி அஞ்சேல் மனங்கலங்காத சற்றும் கொஞ்சம் கூட என் நெஞ்சமே கொஞ்சம் கூட மனங்கலங்காதே. சிற்பு தந்தையார் சிட்டமரத்துல பொது இல்ல புருவமத்தி பாருங்க, அங்கதான் இருக்காரு. ஆமா அந்த தந்தையா இருக்காரு. திருட்டினா அறிவு நிறைந்ததானே சாமி? ஆமா 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 அறிவு. இப்போ தந்தையார் வந்து நித்தியம் சேர்ந்த நெறியல். நித்தியம்னா அழியாத நிலை. தரக்கூடிய நெறியில வந்து அழியாம இருக்கக்கூடிய நிலையை தரக்கூடிய நிதா இல்ல அழியாத நெறியா? இல்ல அழியாமை தரக்கூடிய நெறியில் செலுத்திட்டாரு. இனி நல்ல முத்தியும் ஞான சித்தியும் பெற்று சந்தோஷப்படுவேன். இது வந்து சத்தியம் 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 சத்தியம். ஏன் அப்படி? ஏன் 5 சத்தியம் சொல்லுங்க பாருங்க. சத்தியம் சத்தியம் மாதிரி சத்தியம் சத்தியமே அது தெரியும். 4 இது 4 5 ஏற்கனவே சொல்லிருக்கீங்க சாமி. சத்தியம் ஒரு இடத்துல 4 வரும், 3 வரும், 5 வரும். அகவல் 3 வரும். அகவல்ல 3 வரும். அப்புறம் வந்து இதுல 2 சத்தியம் ஐம்புறங்களா சத்தியம் தந்தையா தாங்கன்றவர்ல அந்த பாட்டில் உடம்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தா அந்த பாட்டில் 2 சத்தியம் வரும். தெரியல சாமி, சொல்லுங்க ஏன் 5. அப்புறம் ஞான செய்யல 1 சத்தியம் வரும்.
ஞானி ஒரு சத்தியம் வரும், தாங்க 2 சத்தியம் வரும், அதில் 3 சத்தியம் வரும், எனக்கு 4 சத்தியம் வரும், 5 சத்தியம் வரும். சரி, 5 சொல்லுங்க, என்னது? ஐயா எழுதிட்டாரு. 5 சத்தியம் ஏன் வச்சாரு நாமளா கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். சொல்லுங்க, என்ன சாமி? இல்லைங்க, எல்லாம் ஞான சித்தியெல்லாம் அடைஞ்சிருந்தா 50 இருக்கு இல்லையா பூமியில, 50 நம்ம வசம் வந்துடும். அதான் 5 இருக்கு. ஆமா, சத்தியம் 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 கழுதுல மேல வந்து சாமி முத்தியும் ஞானமை சித்தியும் வந்துருச்சு. ஆமா, இல்ல இது வெறும் 5 தொழில் புரிகிறது வந்துருமா, இல்ல அப்படி வருமா? அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், 5 தொழில் என்ன வச்சுக்கலாம். ஏன்னா சித்தி வந்துருச்சுன்னா 5 தொழில் புரிவீங்க, அப்படி முடியுமா? வச்சுக்கலாம். ஓகே சாமி, முடிச்சுக்கோ. சரி, வாரம் முடிக்கிறேன்றானுங்க, எங்க முடிக்கிறீங்க? சரி, இப்ப என்ன பண்ண போற அடுத்தது? முடிச்சிருங்க, முடிங்க. இன்னைக்கு என்ன பார்த்தனாக்கா, நீ நான் பார்த்தது என்ன பார்த்தோம்? பக்தியை பார்த்தேன் சாமி. இதுதான் ஆயுதம் தொற்றாத அற்புதம் ஜோதி. இன்னைக்கு வந்து தயவு பார்த்தோம். தயவு ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்டேன் சாமி. தயவு பார்த்தோம். எந்த உயிரும் தமிழ் போல யார் நினைக்கிறானோ அவனுடைய ஏவல் சேர்த்து ஐயா காத்துட்டு இருக்காரு. ஐயா எவ்வளவு பாருங்க. வள்ளலாறு போயிட்டு இதுல பாக்கணும், அங்க பாக்கணும், இங்க பாக்கணும்ட்டாக்க அவர் மனசு பாருங்க. தர்மமன்றம் வந்து எந்த இடத்துல எவ்வளவு வர பாருங்க. ஆமா, அது எப்படி தர்மம்னா எந்த உயிரும் தமிழ் போல பார்க்கணும். அதனால ஆண்டவர் இருக்கா அப்படிங்கிறாரு. ஆமா, அங்க ஆண்டவர் அப்பா வந்து ஏழு செய்யப்பட்டாரு அவரு. ஆமா, ஆண்டவர் இருக்காருல்ல அங்க. ஆமா, ஏழு செய்யறாரு. ஆமா, உனக்கு எவ்வளவு இல்ல, அங்கதான் ஆண்டவர் இருக்கிறான். நீ வந்து வல்லாரோட பெரிய ஆள் நினைச்சுக்காது. ஆமா, ஆண்டாங்க இருக்கான். ஜாதி சமயத்துல ஒழிச்சுடுறான்னு விட்டுறான்ட்டாரு. ஜாதி சமயத்தான் ஒழிச்சு விட்டுடு, அவன் தான் அப்பா அம்மா எல்லாம் அவன் தான். அவன்ட்டு அவனை பிடிச்சா போறோம், நிச்சயம் கிடைக்கும், மரம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. ஜீவகாருண்யமே கழுவு வழிபாடு அப்படின்னு வந்துச்சுல, அந்த மாதிரிதான் அது. ஆமா, அதே வருது. சரி சாமி, முடிச்சுக்க சாமி, கிளாஸ் ஆரம்பிக்க போகுது எனக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருள்ளே சொல்லலாம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கம். என் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி.